அன்பு இறைமக்களே, இயேசுனுடைய இறுதி ஜெபம் இன்றைய வாசகத்திலே தொடர்கிறது. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெள்ளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான் நீர்நிலைகளுக்கு என்னை கூட்டிச் செல்வார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்க நான் எதற்கு அஞ்சிட வேண்டும் என்று மந்தைகள் ஆயன் மீது கொள்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் 23 வெளிப்படுத்துகிறது. அந்த அளவுக்கு சீடர்கள் மீது அதிக அளவு பாசம் கொண்டவராக, அன்பு காட்டுகின்றவராக நமது ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த ஜெபத்திலே தன் சீடர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுபவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தந்தை கடவுளிடம் ஜெபிப்பதாக இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். தன் சீடர்கள் தன்னோடு இருக்கிறார்கள். தன்னோடு இருக்கின்ற போது தனக்கு நேருகின்ற துன்பம் தன் சீடர்களின் சூழ்ந்து நெருக்கும் என்பதை அறிந்திருந்த இயேசு தன் சீடர்களை இந்த உலகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, இந்த துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுகிறார். தந்தையே, இவர்களை பாதுகாத்திரும் என்று அந்த ஜெபத்தின் மையமாக ஆண்டவரிடம் உரையாடுகின்றார். தன் சீடர்கள் மீது தன் பற்றுறுதியை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் தன் சீடர்களை அர்ப்பணமாக்க வேண்டும் என்றும் தந்தை கடவுளும் ஜெபிக்கிறார். இறையாட்சி பணி என்பது ஒருவருடைய முயற்சி மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு இயக்க செயல்பாடு. தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு உலகத்தில் வந்தாலும் தனித்து அந்த செயலை அவரால் செய்ய இயலாது. எனவேதான் சீடர் குழுமத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒரு கூட்டு குழுமம் இணைந்து அந்த இறையாட்சி கனவை நனவாக்குவதற்காக இயேசு தன் சீடர்களை பயிற்றுவிக்கிறார். தன்னோடு அவர்கள் வைத்திருக்கிறார். தான் செய்வதை அவர்கள் பார்க்க செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை இவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார். எனவே இந்த நேரத்தில் தன்னுடைய கடைசி காலத்துடைய இறுதி கட்டத்திலே தந்தையிடம் பேசுகின்ற போது, ஜெபிக்கின்ற போது தன் சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் அர்ப்பணமாக்குவதற்காக ஜெபிக்கிறார். தான் விட்டு சென்ற பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்றுவதற்குரிய வல்லமையை, திடனை, உறுதியை எல்லாமல்ல கடவுள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கின்ற ஜெபத்தை சீடர்களுக்காக ஆண்டவர் செய்கின்றார். அன்பு இறைமக்களை, இயேசுவை திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தினால் மீட்பராக ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் வருகின்ற துன்பத்தை கண்டு நாம் அஞ்சிடக்கூடாது. காரணம், இந்த துன்பத்தை ஆண்டவர் இயேசு வென்று விட்டார். நம்மை பாதுகாப்பார். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது கடவுள் தருகின்ற வாக்குறுதி. ஆக இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களாகிய நாம், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் துன்பத்தை கண்டு அஞ்சிடாது. எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், என்ன பணி ஆற்றுவதற்காக கடவுள் இந்த இடத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்பது தேர்ந்து தெளிந்தவராக அந்த பணியை செய்வதற்கு நான் முன் வர வேண்டும். நிச்சயம் துன்பம் வரும், நிச்சயம் இடர்கள் வரும், நிச்சயம் சோதனைகள் வரும். இவற்றை கண்டு அஞ்சிடாது, ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்க நான் எதற்கும் அஞ்சிடேன் என்கின்ற துணிச்சலோடு இயேசுடைய வழியில் நமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம் கடவுள் நம்மோடு உடன் பயணிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.